அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பர்களே. கல்வியை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது என்ன கேள்வி? கல்விங்கிறது இஸ்லாம் வெறுக்கக்கூடிய ஒன்று கிடையாது அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட, குர்ஆனுடைய அந்த நிலையில் கல்வி எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கல்வியை கற்றுக்கொள்ள இஸ்லாம் எப்படி ஊக்கப்படுத்துகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி பார்க்கும்பொழுது உண்மையிலேயே மலைப்பா இருக்கு. ஏன்னா உலகத்திலேயே பின்தங்கின ஒரு சமுதாயம் அரபு சமுதாயம் 7வது நூற்றாண்டு வரைக்கும். எதுல பின்தங்கி இருந்தாங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே அவங்க பின்தங்கி இருந்தாங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, இராணுவ ரீதியாகவும் சரி, நிர்வாக ரீதியாகவும் சரி, நீதி செலுத்தக்கூடிய இடத்துல கூட அவர்கள் பின்தங்கிதான் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை முழுசா திருத்தணும் அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக பயபக்திங்கிறது முதல்ல வரணும். அதுக்கு அடுத்த இடம் கல்வி. அப்போ கல்வின்னு வரும்பொழுது குர்ஆன் அந்த மக்களை எப்படி ஈர்த்துது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எழுத படிக்க தெரிஞ்சவங்க சில பேர் தான் அப்படின்னு சொல்ற அந்த காலகட்டத்தில் குர்ஆன் வந்து இறங்குது. இந்த குர்ஆனுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா படிக்கப்பட வேண்டியது, ஓதப்பட வேண்டியது, இதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போ குர்ஆன்கிற வார்த்தையே அன்றைய காலகட்டத்து அந்த அரபுகளுக்கு எப்படி இருந்ததுன்னா, நீங்க படிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களுக்குள்ள திணிச்சது. போதாத குறைக்கு குர்ஆன்ல இறைவனும் ஒரு விஷயத்தை சொல்றதை நம்ம வந்து பார்க்குறோம். நீங்கள் குர்ஆனை தினமும் ஓதுங்கள், அதுவும் அதிகாலையில் ஓதுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்ப அதிகாலையில் நீங்கள் குர்ஆனை ஓதுவது உங்களுக்கு அது சாட்சியம் அளிப்பதாக இருக்கிறது அப்படின்னு இறைவன் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்ப கல்வியை தேடி இந்த மக்கள் ஓடக்கூடிய சூழலை உருவாக்கியது இஸ்லாம். ஏன்னா இஸ்லாத்தை பிற்பாடு அந்த மக்கள் வேக வேகமாக ஏற்றுக்கொண்ட அந்த காலகட்டத்தில் குர்ஆனை இறைவன் கண்டிப்பாக படிக்க சொல்கிறான், அதுவும் காலங்காத்தால ஏந்திரிச்சு அந்த அதிகாலையிலேயே படிக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது வேக வேகமாக அவங்க தங்களுடைய மொழிகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. இதோடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, எழுத படிக்க தெரியாத அரபுகள் ஒருவர் கூட இல்லை அப்படிங்கிற நிலையை விரைவாகவே அரேபியா எட்டியது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதுக்கு பிறகு என்ன ஆச்சுங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது குர்ஆன் எவ்வளவு நுணுக்கமாக அந்த மக்களை வேறு வேறு தலங்களுக்கு கொண்டு போச்சுங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். என்ன அப்படின்னா, நீங்க வானத்தை பார்க்கலையா, நாம தான் அதுல மேகத்தை திரட்டுறோம், அதுல இருந்து மழையை பொழிய வைக்கிறோம், நீங்க இதை சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு இறைவன் சொல்லும் பொழுது அந்த வானியல் சம்பந்தமான படிப்புகள் அரேபியாவில் உருவாகிறது. நீங்க விதைகளை விதைக்கிறீங்களா, அதை பார்க்கலையா, அதை வெடிக்க செய்து முளைக்க செய்பவன் தான் உங்கள் இறைவன், இதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களான்னு கேட்கும் பொழுது அந்த விவசாயத்துறை இதை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறத நம்ம பார்க்குறோம். வரலாறுல நம்ம அப்படிதான் அதை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க கடலை பார்க்கலையா, பேரலைகள் மலைகள் மாதிரி அலைகள் வரும் பொழுது அந்த கப்பலில் நீங்க போறீங்களே, அப்போ நான் தானே உங்களை காப்பாத்துறேன், அது எப்படி மிதக்குதுங்கிறத நீங்க ஆய்வு செய்ய மாட்டீங்களா அப்படின்னு இறைவன் கேட்கும்பொழுது அந்த கடல்சார் படிப்புகள் எல்லாமே உருவாகிறத நம்ம வந்து பார்க்குறோம். எல்லா துறைகள்லையும் அந்த நேரத்தில் அரபுகளும் சரி, இஸ்லாத்தை ஏற்ற மற்ற முஸ்லிம்களும் சரி சிறந்து விளங்கின காலகட்டமாக பிற்பாடு உருவாகுது. இதுக்கெல்லாம் அஸ்திவாரம் போட்டது யாருன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டம். அவங்க தான் கல்வியை பல நிலைகளில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாங்க. இதோடைய விளைவு எப்படி இருந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் கழிச்சு இஸ்லாமிய பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம், அந்த பீரியடை வந்து உருவாகுது. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்திலிருந்து 100 வருடம் கழிச்சு அப்பாசியர்களுடைய காலகட்டம் முழுவதுமே கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இஸ்லாம் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மக்களை உருவாக்கி எல்லா துறைகளிலும் புது கண்டுபிடிப்புகளை அவர்கள் உருவாக்கக்கூடிய நிலைக்கு அவர்களை கொண்டு வந்தது. அப்போ கல்வியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் தேவையான ஒன்றுன்னு மட்டும் சொல்லலை, கண்டிப்பாக நீ கல்வியை தேடி போயே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஒவ்வொரு மனிதனுக்குமே அது சொல்கிறது. அதனால தான் அரபுகள் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய தொழில்நுட்பங்கள்லாம் பெரும்பாலும் இந்த கிரேக்கம் சம்பந்தமான புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் கிரேக்கர்கள் வந்து வலிமை இழந்து அவர்களுடைய கல்வியிலிருந்து அவர்கள் வெகு தூரம் விலகி சென்று விட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த புத்தகத்தை எல்லாம் தூசு தட்டி அதை அவங்க அரபுல மொழிபெயர்த்து அதிலிருந்து அவங்க ஆய்வுகள் செஞ்சு அதுக்கப்புறம் பல படிநிலைகள் இவர்கள் முன்னேறின ஒரு காலகட்டமாக இது மாறுச்சு.
அதற்கு பிறகு ஐரோப்பியர்களுடைய காலகட்டம் துவங்கும் பொழுது அரபுகள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த அரபு புத்தகங்கள் ஐரோப்பிய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அதற்கு பிறகு அவர்கள் இன்னைக்கு முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து இன்னைக்கு அவங்க எங்கேயோ போயிட்டாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கல்வியை குறித்து இஸ்லாமிய பார்வைங்கிறது மிக தெளிவானது. அதை ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக கல்வியை கற்க வேண்டும். அது நல்ல விஷயத்திற்காக இந்த சமுதாயத்திற்கும் பூமிக்கும் பயன்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இஸ்லாம் அறிவுறுத்துகிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.